படம் வேற லெவல் தலம் ஒத்த பராசக்தி தான் பூலே நாளை படை தேவைடா உம்மால தளபதி தான் அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன்டா உம்மால எல்லாம் சூர விடுடா படத்தை எல்லா கேமியோ சூப்பரா இருந்துச்சு ஒரு கேமியோ ஒத்த யோசிக்கவே முடியல ஒத்த வாய்ஸ் வைஸ் இருக்கு தளபதி சார் ரசிகனான் அதான் சிவகார்த்திகேயன் கத்துறனா அந்த மாதிரி படம் ஜெயம் ரவில சூரா விட்டான் இதுல மாசான சீன்லாம் அவருக்கு என்ன இருக்கு ப்ரோ ஓப்பனிங்கே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ செம்மையா இருக்கு படம் எங்க அண்ணா வந்தாலே மாஸ் தான் ப்ரோ நீங்க வந்து பாருங்க ப்ரோ மாஸ் ப்ரோ ஜனநாயகன் வந்திருந்தா பராசக்தி இந்த ப்ரோ யாரோ அண்ணன் தான் தம்பி தான் யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்ல ப்ரோ அண்ணன் தான் தம்பி தான் அவ்வளவுதான் எல்லாரும் ஒண்ணா தான் ப்ரோ இருக்கும் யாருமே வந்து படம் நல்லா இருக்குண்ணே எல்லாம் வந்து பாருங்க ப்ரோ யாருமே வந்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்ல டைம் எல்லாரும் வந்து எல்லாரும் படத்தை பாருங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க இந்த பொங்கல் பராசக்தி பொங்கல் தான் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பராசக்தி பொங்கல் பராசக்தி ஹீரோடா தளபதி மாலை போலே படம் வேற லெவல் தலம் ஒத்த பராசக்தி தான் பூலே நாளை படை தேவைடா உம்மால தளபதி தான் அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன்டா உம்மால எல்லாம் சூர விடுடா படத்தை எல்லா கேமியோ சூப்பரா இருந்துச்சு ஒரு கேமியோ ஒத்த யோசிக்கவே முடியல ஒத்த வாய்ஸ் வைஸ் இருக்கு தளபதி சார் ரசிகனான் அதான் சிவகார்த்திகேயன் கத்துறனா அந்த மாதிரி படம் ஜெயம் ரவில சூரா விட்டான் வேற லெவல் படம் படத்தை கன்ஃபார்ம் பாருங்க யாரும் மறக்காதீங்க படத்தை பாருங்க பாய் நாங்க படம் பார்த்தோம் படம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஜெயம் ரவி ஃபர்ஸ்ட் மூவி வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாகவே அவர் எல்லாம் படம் செம்மையாக இருந்துச்சு தமிழை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு வேற மொழி வராமல் இது பண்ணோன்ட்டு படம் எல்லாம் தரமாக இருந்துச்சு படம் வந்து நல்லா இருக்கு சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் நல்லா இருக்கு ஆக்டிங் சொல்ல முடியாது நம்ம தமிழ் மொழிக்காக நிறைய பேர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களோட உண்மையான வரலாறு அவங்களோட வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க எப்படி சூரரை போற்று ஒரு வாழ்க்கை சம்பவமோ அமரன் எப்படி வந்து ஒரு சோல்ஜரோட இதுவோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு அவர் ஆக்டிங் நல்லாவே இருக்குது ரவிமோகன் சொல்லவே வேணாம் அவர் நம்ம இது வரைக்கும் ஹீரோவை நல்லா பார்த்துருப்போம் வில்ல விஷம் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு அதே மாதிரி ஸ்ரீலீலா அப்புறம் சிவகார்த்திகேயன் அந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங் இருக்கு இல்லையா ரொம்ப நல்லா இருக்குது ஹிந்தி மொழியை கட்டாயமாக திணிக்கக்கூடாது அப்படிங்கிற மைய கருத்து உள்ள ஒரு 2 கேமியோ ரோல் இருக்குது அதை நான் சொல்ல விரும்பலை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா ரெண்டு தூக்கி சொருவிட்டாங்க லாஸ்ட் பேச்சுலர் ஜோசப் தான் சமாட்ரா வருவாங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா தளபதி விஜய் அண்ணாவோட தொண்டை நான் சொல்கிறேன் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா தளபதி விஜய் அண்ணாவோட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிட்வீன் பொங்கல் 14-13 அந்த டயத்தில் ஜனநாயகன் படமும் வரணும் அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் படம் தமிழ் படம் 2 சேர்ந்து வெற்றி பண்ணணும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்கணும் நல்லா இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஸோ அன்றைக்கு வரலாறு என்ன இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஹிந்தி எப்படி திணிக்கப்பட்டது அதை எதிர்த்து நம்முடைய மாணவர்கள் எப்படி போராடினாங்க அதை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத காமிச்சிருக்காங்க ப்ரோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்றைக்கி ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லையா ஹிந்தியை திணிக்கிறாங்க அது மொழி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயனோட 25th ஃபிலிம் வந்து இந்த மாதிரி அமைஞ்சது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அண்ட் ரவி மோகன் முக்கியமாக அவர் தான் வந்து ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு வில்லன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது பட் அவரை ஏற்றுக்கிட்டு அதை பண்ணது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்ரீலாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இந்த வயசு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக எல்லாருமே இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வில்லன் கேரக்டராக பண்ணது ஆக்சுவலி அவருக்கு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும் அண்ட் அதர்வாக்கு இந்த ரோல் கிடைச்சது ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் நடித்த ஒரு கேரக்டருக்குமே இந்த படம் பயங்கரமாக சக்ஸஸ் கொடுக்கும் பயங்கரமாக பேசும் ஜிவியோட மியூசிக் சொல்லவே வேணாம் 100th ஃபிலிம் வேறு ஸோ ரொம்ப ஸ்பெஷல் ரத்னமலா ஆகட்டும் அண்ட் ஒரு சாங்குமே அண்ட் எஸ்பெஷலி தரக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அண்ட் ரெவல்யூஷன் சாங்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இந்த சாங் அந்த சாங்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே சூப்பர் ஸ்ரீலீலா ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க நிறையா க்யூட்டான விஷயம் இருந்தது அண்ட் அதே சமயத்தில் லவ் ஒரு சைடு இருந்தது அதே சமயத்தில் கன்வே பண்ணதும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க படம் சூப்பராக இருக்கு எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம்
ஆவேசா எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. பட் எஸ்கே எனக்கு பிடிக்குன்றனால ஒரு படி மேல. பயங்கரமா இருந்தது. அவரோட ஆக்டிங் நம்ம மദ്രാസിலே பார்த்துட்டோம். இதுலயும் பயங்கரமா இருக்கு. பெர்ஃபெக்ட். எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ் வாழ்க இந்த ஒரு வார்த்தை இது போதும், எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இந்தி திணிப்பை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம செம்மல்கள் அப்ப போராடினதை பத்தி இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் செம்மையா இருந்துச்சுங்க. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பர். தமிழ் உணர்வு இருக்கவங்க அனைவரும் பார்க்கணும். ஓகே, சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஜெயரமே அவர் வில்லன் கேரக்டர் ஓகே இல்லை, லாகெல்லாம் போகுது, லாகெல்லாம் இல்லை. அண்ட் சிவகார்த்திகேயன் நல்லா இருந்துச்சு ஆப்வியஸாக. அண்ட் ரவி மோகன் சூப்பராக நடிச்சிருந்தாரு ஆஸ் அ வில்லனா கேரக்டராக. நான் எதிர்பார்க்கல, பட் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் அதர்வா நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது ஒரு படம். கண்டென்ட் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் அதாவது முன்னாடி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க தட் லைக் ஐ டோன்ட் நோ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ஹிந்தி வந்து ரொம்ப ஓவர்டேக்கிங்காக வந்து எல்லாத்துலேயும் பேசினாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா. ஸோ லாங்குவேஜ் ஆகட்டும் அண்ட் இன்க்ளூடிங் பேசுகிறதாகட்டும் யாருக்குமே புரியாது இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து தமிழ் ஆளுங்கள்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல. ஸோ அதை வந்து எப்படி அவங்க பிரேக் த்ரூ பண்ணி சரியானாங்க. சரி, தமிழ் இப்படி தான், தமிழ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தையும், எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் முக்கியமான வார்த்தை, ஹிந்தி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இல்லை. பட் அதுக்காக இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தம் ஒன்லி ஹூவர் சாக்ரிஃபைஸ் ஃபார் அஸ். நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தாரு. அவங்க லாஸ்ட் 35 minutes நினைக்கிறேன் ஒரு டைலாக் இருக்கும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு படம். எனக்கு அந்த அவங்க ஒரு கார் சீக்வன்ஸில் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. ஜெயம் ரவி அதான். ஸோ நான் சொல்லும்போது ஜெயம் ரவி வந்து ஒரு வில்லன் கேரக்டராக நம்ம மைக்கை நீட்டி கேட்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொல்கிற இடத்துல மக்கள் இருக்காங்க, மக்களும் இவ்வளோ சொல்லிட்டாங்க. ஆனால் யாரும் இந்த படத்தை ஜனநாயகன் படத்தை எதிர்க்கணும்னு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது, தயவுசெய்து இதை பாருங்கள். ஜனநாயகன் படத்தை உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்கள் சைட்லேருந்து குரல் கொடுக்க முடியாது தான், ஆனால் அவங்களுடைய தரப்புல இருந்து எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஜனநாயகன் படத்தை தயவுசெய்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. இல்லை மத்திய அரசு நம்ம அரசுக்கோ ஏதாவது அவங்களுடைய சூழ்ச்சி ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரில. ஆனால் மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. எல்லா படத்தையும் நம்ம வரவேற்கிறோம். இந்த படத்தை எப்படி நம்ம வரவேற்கிறோமோ ஜனநாயகன் படத்தையும் நம்ம சீக்கிரமாக வரவேற்று கொண்டாடுவோம். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். எஸ்கேலேருந்து இந்த டேரக்டர்லேருந்து எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள்லாம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தளபதி விஜய் அண்ணாவோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தா இன்னும் செலிப்ரேட்டாக பண்ணியிருப்போம். அது மட்டும் தான் சின்ன நான் வந்து சிவகார்த்திகேயன் ரசிக்கிறதுக்கு முன்னாடி என் தளபதி விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சிவகார்த்திகேயன் ரசிகன் எப்போ ஆனேன்னா மான் கராத்தே, எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் டிவி கேட்க போகிறாரு, எங்களோட சப்போர்ட் இருக்கும். எங்களுக்கு என்ன ஆசைன்னா பொங்கலுக்கு முன்னாடி 14, 13 ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை.